MBBS abroadல பண்ணணும்னு நினைக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த FMGE எக்ஸாம் எப்படி எழுதுறது, இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்னா என்ன, இந்த வீடியோல இந்த FMGE எக்ஸாம் இப்போ எப்படி நடக்குது, இது நெக்ஸ்டா மாறினா என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அப்ராட்ல MBBS படிக்கிறவங்க எந்த ஸ்டேஜ்ல இந்த FMGE எக்ஸாம் எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீட் குவாலிஃபை ஆவாங்க, அதுக்கப்புறமா அப்ராட்ல போய் MBBS படிப்பாங்க, அதுக்கப்புறமா 1 இயர் இன்டர்ன்ஷிப் அங்கே பண்ணுவாங்க, பேக் டு இந்தியா வந்த அப்புறம் FMGE எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது முடிச்சதுக்கு அப்புறம் 1 இயர் இன்டர்ன்ஷிப் இந்தியாவில் பண்ண வேண்டியிருக்கும். 1 இயர் இன்டர்ன்ஷிப் கண்டிப்பா பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, NMC உங்களோட இன்டர்ன்ஷிப் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நீங்க இந்தியாவில் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் NMC அப்ரூவ் பண்றது வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எண்ட் அப் வித் டூயிங் இன்டர்ன்ஷிப் இன் இந்தியா. அதிகமா 1 இயர் இந்தியாவில் இன்டர்ன்ஷிப் பண்ண வேண்டிய இருக்கும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு லைசன்ஸ் கிடைச்சிடும், இந்தியாவில் டாக்டரா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிஜி பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த FMGE எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீட் பிஜி அப்படிங்கிறத குவாலிஃபைங் எக்ஸாம் எழுதுவாங்க. அதுல குவாலிஃபை ஆகி அதுல உள்ள ரேங்க் பிரகாரம் இந்தியாவில் இருக்கிற காலேஜஸ்ல அட்மிஷன் கிடைக்கும். ஆனால் கண்டிப்பா இந்தியாவில் நீங்க பிஜி பண்ணலாம். இதுதான் இப்ப இருக்கிற ப்ரொசீஜர். ஆனா இனிமேல் வந்து FMGE அப்புறம் நீட் பிஜி ரெண்டையும் சேர்த்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற எக்ஸாம் கொண்டு வர போறாங்க. பிஜி பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து FMGE எழுதி அதுக்கப்புறம் நீட் பிஜி எழுதணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதி அதுல உள்ள ஸ்கோர் வச்சு நீங்க அட்மிஷன் வாங்கிக்கலாம். அப்புறமா ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு லிமிட் கிடையாது. நீங்க எத்தனை டைம் வேணாலும் எழுதிக்கலாம். ஆனா 10 இயர்ஸ்க்குள்ள எழுதிக்கணும். எப்படின்னா, அப்ராட்ல 6 இயர்ஸ் படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த 4 இயர்ஸ் கேப்குள்ள நீங்க நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளியரன்ஸ் முடிச்சிருக்கணும். இப்போ அந்த எக்ஸாம்ல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்ப்போம். FMGE எக்ஸாம் வந்து ஆக்சுவலா 2 பேப்பர்ஸ் தான் எழுதுவீங்க. தட் இஸ் 2 சப்ஜெக்ட்ஸ். 2.5 ஹவர்ஸ் இந்த எக்ஸாம் நடக்கும். ஒரே நாள்ல முடிஞ்சிடும். ஆன்லைன்ல இருக்கும். அப்புறம் MCQ மட்டும்தான் இந்த எக்ஸாம்ல இருக்கும். இதுவே இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்னு பாத்தீங்கன்னா 6 சப்ஜெக்ட்ஸ் நீங்க எழுத வேண்டியிருக்கும். 3 சப்ஜெக்ட்ஸ் வந்து 3 ஹவர்ஸ் எக்ஸாம், 3 சப்ஜெக்ட் வந்து 1.5 ஹவர்ஸ் எக்ஸாம். இது வந்து 3 டேஸா நடக்கும் இந்த எக்ஸாம். ஸ்டெப் 1 ஸ்டெப் 2னு 2 ஸ்டெப்ல இந்த எக்ஸாம் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம், MCQs மட்டும்தான் இருக்கும். இதுவே செகண்ட் ஸ்டெப்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமா இருக்கும். நீங்க டயக்னோஸ் பண்ணணும், அப்புறம் வைவா, டோட்டலா ப்ராக்டிக்கல் எக்ஸாம். இதெல்லாம் தான் FMGE அப்புறம் நெக்ஸ்ட் எக்ஸாம் பத்தின டீடைல்ஸ். இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் பண்ணுங்க.